ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் ஜூன் 2021 இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸை தான் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். Important international news. WHO gave approval to China's Sinovac COVID vaccine for emergency use listing. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ஒவ்வொரு COVID-19 வேக்சினை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைனாவோட COVID-19 வேக்சினை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த COVID-19 வேக்சினோட பேர் தான் சைனோவாக். அண்ட் இதுக்கு முன்னாடியும் சைனாவோட ஒரு வேக்சினை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சினோட பேர் சைனோஃபார்ம். ஸோ இது வந்து ரெண்டாவது வேக்சின், சைனாவோட ரெண்டாவது வேக்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைனோவாக், சைனோஃபார்ம் ரெண்டுமே சைனாவோட COVID-19 வேக்சின். ரெண்டுக்குமே WHO அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணது சைனோஃபார்ம் அண்ட் செகண்ட் அப்ரூவ் பண்ணது சைனோவேக். சைனாஸ் ஆர்டிஃபிஷியல் சன் செட்ஸ் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ சைனா வந்து புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் சன்னை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக நம்மளோட சன் வந்து நம்ம சன்னோட கோர் வந்து 15 மில்லியன் டிகிரி செல்சியஸுக்கு வந்து வெப்பம் இருக்கும். அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து சைனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் சன் வந்து 120 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சன் கான்செப்ட் எந்த கண்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சைனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோனா 120 மில்லியன் டிகிரி செல்சியஸ். Heidelberg Cement announced world's first CO2 neutral cement plant in Sweden. ஸோ CO2 சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் CO2 வந்து அதிகமாக எமிஷன் ஆகும். ஸோ அந்த CO2 இல்லாமல் நியூட்ரலாக இருக்கக்கூடிய சிமெண்ட் பிளான்ட்டை ஹெய்டல்பர்க் சிமெண்ட் பிளான்ட் வந்து ஸ்வீடனில் செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். நியூட்ரல் CO2 சிமெண்ட் பிளான்ட் வந்து எங்கே செட் பண்ண போகிறாங்கன்னா ஸ்வீடனில். அண்ட் அதை செட் பண்ண போகிறது வந்து ஹெய்டல் சிமெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க வந்து டார்கெட்டாக CO2 எமிஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து, அதாவது 0 CO2 எமிஷன் டார்கெட் இயராக 2013 வச்சுருக்காங்க. எல் சால்வாடர் பிகேம் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு அடாப்ட் பிட்காயின் அஸ் லீகல் டெண்டர். ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை ஃபஸ்ட்டு லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ண கண்ட்ரி தான் எல் சால்வாடர். அண்ட் எல் சால்வாரோட பிரசிடெண்ட்டோட நேம் நாயிப் புக்கேலி. ஸோ இவர் மாதிரி யங்கஸ்ட் பிரசிடெண்ட், 39 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதனால தான் அவர் ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி பிட்காயினை வந்து இப்போவே லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல் சால்வாடர் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு அக்செப்ட் பிட்காயின் அஸ் அ லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எல் சால்வடோட பிரசிடென்ட் நாயிப் புக்கலே. நெக்ஸ்ட்டு, இந்தியா டு பி எலெக்டட் இன் UN எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் டேர்ம் 2022-2024. ஸோ யுனைடெட் நேஷனோட எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலில் வந்து இந்தியாவை வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த டேர்ம் 2022-24. ஸோ 2 இயர்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்தியா வந்து யுனைடெட் நேஷனோட எந்த கவுன்சிலுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ சோசியல் அண்ட் எக்கனாமிக் கவுன்சில். அண்ட் எவ்வளோ இயர்ஸுக்குன்னா 2 இயர்ஸ். அதோட டேர்ம் வந்து 2022 2024 வரை. அண்ட் நம்மளோட UN அம்பாசிடர் யார் அப்படின்னா, இந்தியன் அம்பாசிடர் டு UN யாருன்னா திருமூர்த்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை எக்ஸாமுக்கு இந்த அம்பாசிடரோட நேம் கேட்டிருந்தாங்க, திருமூர்த்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சோலார் பவர்ட் பிட்காயின் மைனிங் ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் இன் US. ஸோ இப்போ தான் பிட்காயினை லீகல் டெண்டராக எல் சால்வடர் கண்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த பிட்காயினை மைனிங் பண்ணுறதுக்கான அந்த மைனிங் ஃபேக்ட்ரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாராக அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா US அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸில் உள்ள பிளாக் ஸ்ட்ரீம் மைனிங் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிட்காயின் மைனிங் சிஸ்டத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பவர்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்காயின் மைனிங் ஃபெசிலிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாராக அனௌன்ஸ் பண்ணது யூஎஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஸ்ட்ரீம் மைனிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, to identify missing persons, the Interpol launches iFamilia database. iFamilia அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ். இது வந்து லான்ச் பண்ணது யாருன்னா இன்டர்நேஷ்னல் போலீஸ். அவங்களுக்கு கீழே டோட்டலாக
இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐ ஃபேமிலி அப்படிங்கிறது எதுக்குன்னா மிஸ்ஸிங் பர்சன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஎன்ஏவோட சாம்பிள் எல்லாமே டேட்டா பேஸாக கலெக்ட் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக மிஸ்ஸிங் பர்சனோட டிஎன்ஏயும் மேட்ச் பண்ணி இந்த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அண்ட் சால்வ் ஆகாமல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கோல்டு கேசஸையும் இதன் மூலமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் போலீஸ் லான்ச் பண்ண ஒரு போர்ட்டல். அண்ட் இது மூலமாக மிஸ்ஸிங் பர்சன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ் செனட் நேம்ட் ஃபஸ்ட்டு முஸ்லீம் அமெரிக்கன் அஸ் ஃபெட்ரல் ஜட்ஜ். ஸோ யூஎஸில் வந்து இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து இப்போ எல்லாமே மாற்றிட்டுருக்காங்க. அதுபோல் இப்போ வந்து அங்கே புதுசாக ஃபெட்ரல் ஜட்ஜை வந்து போட்டிருக்காங்க. அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் அமெரிக்கன். அவர் பாகிஸ்தான் பார்ன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட பேர் சாகித் குரேஷி. ஸோ இவன் தான் ஃபஸ்ட்டு ஒரு முஸ்லீமை யூஎஸில் வந்து ஜட்ஜாக வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஜட்ஜ் யாருன்னு கேட்டால் சாகித் குரேஷி. அவர் வந்து ஒரு பாகிஸ்தானி அமெரிக்கன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் மேங்கோ ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் இனாக்ரேட்டட் இன் பஹ்ரைன். ஸோ இந்தியாவோட மேங்கோ 12 வெரைட்டி ஒரு 16 வெரைட்டிஸ் மேங்கோ ஃப்ரூட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எங்கள் இந்தியாவில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொமோஷன் எதுக்காகனா எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகரிக்கிறதுக்காக. ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் அதிகரிக்க கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் அதிகரிக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் எங்கே வச்சு நடந்திருக்குன்னா பஹ்ரைனில் வச்சு நடந்திருக்கு. டோட்டலாக 16 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸை வந்து அங்கே வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் 3 GI டேக் போட்ட மேங்கோஸும் இது பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரசாபட்டி, அது வெஸ்ட் பெங்காலில் உள்ள மேங்கோ. அண்ட் லக்ஷ்மண் பாக், இது வந்து பீகாரில் உள்ள மேங்கோ. அதே மாதிரி இன்னொரு மேங்கோ, அப்படி 3 மேங்கோ GI டேக்கோட அங்கே வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 60 வெரைட்டி மேங்கோ. ஸோ இந்தியன் மேங்கோ ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் எங்கே நடந்துச்சுன்னா பஹ்ரைனில் நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு G7 இனிஷியேட் பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட் B3W to counter China's Belt and Road Initiative. B3W அப்படின்னா 3B வருது. ஸோ பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்டு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா G7 கண்ட்ரிஸ். G7 அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ். ஒரு 7 டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் G7ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த G7 கண்ட்ரிஸ் எதெல்லாம்னு தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதோட ட்ரிக்ஸோடு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பாருங்கள். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த G7 கண்ட்ரிஸுக்கான மீட்டிங் வந்து இங்கிலாந்தில் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து இந்த B3 வேர்ல்டு அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக. அதாவது அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்னென்னா சைனா கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிஸ் கூட மோர் தென் 100 கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து ஒரு சைன்அப் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமுமே அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ஹைவேஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி இதை வந்து எகெயின்ஸ்ட் பண்ணி தான் இந்த B3W அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து G7 கண்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை எகெயின்ஸ்ட் பண்ணி G7 கண்ட்ரிஸ் கொண்டு வந்த அந்த இனிஷியேட்டிவோட நேம் தான் B3 வேர்ல்டு. ஸோ B3யோட ஃபுல் ஃபார்ம் பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட். அண்ட் இது சைனாவில் நம்ம G7 கண்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைனாவோட பிரசிடென்ட் Xi Jinping. UAE, Brazil, Albania, Gabon, Ghana elected as non-permanent members of UN Security Council. So UN Security Council வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்னு கொஞ்சம் கண்ட்ரிஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இயருக்கு அதாவது 2022-23 டேர்முக்கு ஒரு 5 கண்ட்ரிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தான் அல்பேனியா, பிரேசில், காபூன், கானா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட். இந்த 5 கண்ட்ரியுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினில் எது நான் பெர்மனெண்ட் மெம்பராக செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆட் அவுன் அவுட்டில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் டோட்டலாக 5 கண்ட்ரிஸை இப்போ நான் பெர்மனெண்ட் மெம்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா அல்பேனியா, பிரேசில், காபூன், கானா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது எந்த டைமுக்குன்னா 2022 and 23க்கு. நெக்ஸ்ட்டு UK அண்ட் ஆஸ்திரேலியா அக்ரீட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ யூகேயும் ஆஸ்திரேலியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்காக, அதுவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ யூகேயோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அண்ட் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மோரிசன், இவங்க 2 பேரும் தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் பண்ணியிருக்குன்னு கேட்டால் ஆஸ்திரேலியா அண்ட் UK அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சாங்ஷன் $250 மில்லியன் லோன் டு பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷில் இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்பவே பேக்வேர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு திரும்பவும் பழைய நிலைமைக்கு ஃபினான்சியலாக அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்காக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்களுக்கு $250 மில்லியன் லோன் கொடுக்குறாங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து முன்னாடியிலேருந்தே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது மூலமாக பங்களாதேஷில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி பாவர்ட்டி வந்து 48.9% இருந்தது. இப்போ 2019 வந்து 20.5 ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எந்த கண்ட்ரிக்கு $250 மில்லியன் லோன் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அது பங்களாதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அமௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. $250 மில்லியன் எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் மணிலா, ஃபிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜப்பான் டு லான்ச் வேக்சின் பாஸ்போர்ட் ஃபார் ட்ராவல் அப்ராட். இது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து அப்ராடுக்கு போகிறோன்னா நம்ம பாஸ்போர்ட் கொண்டு போகணும். ஸோ அந்த பாஸ்போர்ட்டு கொண்டு போகும்போது அதில் வந்து நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து என்னென்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ், எல்லாமே கம்ப்யூட்டரில் அப்லோட் ஆகி அவங்களுக்கு டிஜிட்டலைஸாக வந்துடும். அவங்க அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு போகலாம். ஆனால் இங்கே ஜப்பானில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட்டல் ஒரு சர்டிஃபிகேட்டாகவே கொடுத்துருக்காங்க, வேக்சின் சர்டிஃபிகேட்னு. அதை நம்ம கொண்டு போனால் தான் நம்மளை வந்து ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வேக்சின் பாஸ்போர்ட் லான்ச் பண்ண கண்ட்ரி எதுனா ஜப்பான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணவங்க யூரோப்பியன் யூனியன். நெக்ஸ்ட் வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் டைமண்ட் டிஸ்கவர்ட் இன் போட்ஸ்வானா. ஸோ வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட் பிக் டைமண்ட் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போட்ஸ்வானாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதோட வெயிட் வந்து 1098 crore கேரட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1100 கொஞ்சம் கம்மி, 2 பாயிண்ட் கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1098 கேரட். அண்ட் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில், செகண்ட் கண்டுபிடிச்சது லெசிடி லாரோனாவில், இப்போ மூணாவது கண்டுபிடிச்சிருக்கிறது தான் போட்ஸ்வானாவில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வேர்ல்டுலே பிக்கஸ்ட் அந்த டைமண்டோட வெயிட்டு 3106 கேரட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பாஷியான் வான் அர்மேனியன் ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ அர்மேனியாவில் இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் வின் பண்ண பிரைம் மினிஸ்டரோட நேம் நிக்கோலா பஷின்யான். ஸோ அர்மேனியாவோட நியூ பிரசிடென்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நிக்கோல் பஷின்யான். India Bhutan introduced joint initiative Tax Inspectors Without Borders TIWB. ஸோ டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். நம்ம இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி தான் பூட்டான். ஸோ பூட்டான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் கூடயும் சேர்ந்து இந்தியா பூட்டானுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா பூட்டானுக்கு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு தான். அவங்கள ரெகுலேட் பண்ணுறது, டாக்ஸேஷன் எப்படி பண்ணணும் அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை நம்ம இந்தியா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் OECD கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. OECDயோட ஃபுல் ஃபார்ம் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். பூட்டான் அப்படிங்கிறது நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது டோட்டல் மந்த் டியூரேஷன் எவ்வளோ தான் 24 months அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு UNODC ரிப்போர்ட் 275 million people used drugs worldwide in 2022. ஸோ UNODC அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம் இன் வியன்னா. ஸோ யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம், இதோட ஹெட் குவார்ட்டர் தான் வியன்னாவில் இருக்குது. அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020 மட்டுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பீப்புளோட கவுண்ட் தான் அது 275 million அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டோட்டலாக 42% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருந்ததோட 42% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா 2018 36 million people தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 275 million people யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கேட்பாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யாருன்னு கேட்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம், அதோட ஹெட் குவார்ட்டர் வியன்னாவில் இருக்குது. எவ்வளோ பீப்புளை சொல்லியிருக்காங்கன்னா 275 million. அண்ட் இந்த ரிப்போர்ட் எந்த இயர்க்கானதுன்னா 2020க்கானது. அண்ட் 2019 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 42%. நெக்ஸ்ட்டு அஷ்காபாத்ஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது மெர்சர்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் சர்வே. ஸோ மெர்சர்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் சர்வே இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில்
எது டாப்பில் இருக்குன்னா தர்க்மினிஸ்தானோட கேபிட்டல் அஷ்காபாத் தான் டாப்பில் இருக்குது. ஸோ இந்தியாவில் எந்த சிட்டி டாப்பில் இருக்குன்னா நம்மளோட மும்பை. அண்ட் ஓவராலாக மும்பை எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 78th பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதில் எக்ஸ்பென்சிவ் சிட்டி எது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை மெஸ்ஸஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் சர்வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப்பில் இருக்கிறது தர்க்மினிஸ்தானோட கேபிட்டல் அஷ்காபாத். அண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட் இருக்கிறது மும்பை. மும்பை ஓவரால் வேர்ல்டில் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 78 பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைனா ரீப்ளேஸ்ட் UAE became the second largest export destination of India in financial year 2021. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் நம்ம இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எங்கே நிறைய பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருந்தது US அண்ட் செகண்ட் வந்து இப்போ சைனா வந்திருக்கு. யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்குன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனில் இந்தியாவில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ US, செகண்டில் இருக்கிறது சைனா. அண்ட் சைனா யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்தியா அண்ட் UK லான்ச் நியூ ஒர்க் ஸ்ட்ரீம். ஸோ இந்தியாவும் யூகேயும் ஒரு ஒர்க் ஸ்ட்ரீம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா க்ளீன் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இல்லை வேறு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ க்ளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒர்க் ஸ்ட்ரீம் லான்ச் பண்ண கண்ட்ரிஸ் யார், இந்தியா எந்த கண்ட்ரி கூட சேர்ந்து லான்ச் பண்ணிச்சுன்னு கேட்டால் UK அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.